சார், ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றணும், ஆனால் இந்த திமுக அரசு சட்டம் இயற்றாமல் இருக்கு அப்படின்னு டைரக்டர் ரஞ்சித் சொல்லியிருக்காரு. 2019ஆம் ஆண்டு பத்திரிகையாளர் வாராகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறார். ஆணவ கொலைகளை கையாள்வதற்கென்று தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும், அதற்கு தனியாக நீதிமன்றம் இயற்றப்பட வேண்டும், இன்று இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திமுகவை ஒரு எதிர்மனுதாரராக சேர்த்து 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் திரு வாராகி. அப்போது திமுக அரசின் சார்பில் இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய திரு வில்சன் பதில் மனுவையும் தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் பதில் மனுவில் திமுக அரசு என்ன சொல்கிறது என்றால், திமுக கட்சி அப்போது என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மாணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றுவோம் என்று சொல்லி அந்த வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இதில் நம்ம இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, திமுக தரப்பிலிருந்து இந்த ஆணவ கொலை தொடர்பாக இதுவரை ஒரு கண்டனம் கூட வரவில்லை. இந்தியன் எக்ஸ்பிரஸில் அழகாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஹானர் கில்லிங் ரியாக்ஷன் ஆஃப் டாப் பார்ட்டி லீடர்ஸ் மியூட்டட். அவங்க ரொம்ப அமைதியாக இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள் என்று. திரு பழனிசாமி இரவு 10 மணிக்கு, சீமான் உடனடியாக கண்டித்தது சீமான், கிருஷ்ணசாமி, தொல் திருமாவளவன் ஆகியோர் உடனடியாக கண்டித்து விட்டார்கள். பழனிசாமி இரவு 10 மணிக்கு கண்டித்து ஒரு ட்வீட்டு போடுறாரு. செல்வ பெருந்தகை நேற்று காலை முதல் 25 ட்வீட்டு போட்டிருக்காரு. சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஒரு கண்டனம் தெரிவித்து செல்வ பெருந்தகை ட்வீட்டு போடுறாரு. கமலஹாசன் இரவு 7 மணிக்கு ட்வீட்டு போடுறார். பார்லிமெண்ட்டில் போய் சேர்ந்தவர், முக்கிய விவாதங்களில் பங்கெடுப்பதால். விஜய் இதுவரை ஒரு ட்வீட்டு கூட போடவே இல்லை. திமுகவின் நிலை வித்துவான்களான வைகோ, முத்தரசன், சிபிஎம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து அவர்களும் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முத்தரசன் கண்டிக்கவில்லை, ஜவாஹிருல்லா கண்டிக்கவில்லை, காதர் மொய்தீன் கண்டிக்கவில்லை, மு.க. ஸ்டாலினிடமிருந்து எந்த கண்டனமும் வரவில்லை. நேற்று காலை முதல்வரோட பிஹேவியரில் ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்ட்டு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. நேற்று இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நேற்று முதல்வர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு. ஆனால் திருநெல்வேலியில் நடந்த இந்த ஆணவ படுகொலைக்கு அவர் ஒரு ட்வீட்டு, ஒரு கண்டனம் கூட இதுவரை தெரிவிக்கவில்லை. இரவு 11 மணிக்கு நாங்கள் இது பிரிண்ட்டுக்கு போச்சு, 11 மணி வரைக்கும் அவர் கண்டனம் தெரிவிக்கவில்லை. வழக்கமாக அவர் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு தான் சார் ட்வீட்டு இதை போட்டிருக்காங்கப்பா. அதில் சிஎம் இஷ்யூட் அ ஸ்டேட்மெண்ட் 2 days ஆஃப்டர் தி காஸ்ட் மோட்டிவேட்டட் அட்டாக் ஆன் ஸ்கூல் பாய் இன் நாங்குநேரி. நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவன் மீது சாதி ரீதியான தாக்குதல் நடந்தபோது 2 நாட்கள் கழித்து கண்டனம் தெரிவித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மருத்துவமனையெல்லாம் உட்காந்து நீங்கள் என்ன தான் அலுவலக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நீங்கள்? இது என்னன்னு இது உடச்சி பேசிடுவோம். இது என்னென்னா, கொலை ஏன் நடந்தது, அதனால தானே இது ஆணவ கொலைன்னு சொல்கிறோம். ஏன் நடந்தது என்றால், அந்த இளைஞன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவன், அந்த பெண் மறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்று ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. தேர்தல் விரைவில் வரப்போகிறது என்பதால் இந்த கொலையை கண்டித்தால் தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள் கிடைக்கும், கண்டித்தால் மறவர் வாக்குகள் போய்விடும் என்ற அச்சம்தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். இதை உடச்சி பேசியாகணும். மனுஷனாக இருந்தானா நீங்கள் கண்டிக்கணும், அவ்வளோதான். அப்போ ஓட்டு போகுன்றதுக்காக இவ்வளோ ஒரு கொடூரமான சாதியின் காரணமாக நடக்கக்கூடிய ஒரு முன்விரோதத்தில் நடக்கிற கொலையோ புரிஞ்சுக்க முடியுதுப்பா. நீ என்ன போன வாரம் நீ எங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தனை வெட்டினா நான் பதிலுக்கு வெட்டேன்றது வி கேன் அண்டர்ஸ்டாண்டு. ஏன்பா நீ பேசிக்கிட்டு இருந்தன்றதுக்காக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நீ பண்ணுறேன்னா அப்போ எந்த அளவுக்கு சாதி வெறி ஊறி இருக்கிறது. மனுஷனாக பிறந்த எல்லாரும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2025 என்ற வளர்ந்த யுகத்தில், விஞ்ஞான யுகத்தில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கண்டிக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குது? அப்படி நீ கண்டிக்கிறதுனால கோச்சிக்கிட்டு அந்த சமூகம் ஓட்டு போடாமல் போச்சுன்னா போட்டும். அந்த சமூகத்தோட பிரச்சனையா மட்டும் அது இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இடைநிலை சாதிகளே அவங்களோட ஓட்டுகள் போயிடும் பயப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இப்படி சாதி வெறியோடு இருப்பார்கள் என்று நீங்களாக முடிவு செய்து கொள்வது இன்னும் மோசமல்லவா இது? இப்போ இது மறவர் சமூகம்னு சொல்கிறாங்க. அந்த மறவர் சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டு பொண்ணுக்கிட்ட பேசினா போய் வெட்டுன்னு சொல்கிறாங்களா? அந்த குடும்பம் பிள்ளைய இப்படி வளர்த்துருக்கு. அந்த பையன் பேர் நான் சூரஜ்னு சொல்லிட்டு சுர்ஜித் தான். அந்த குடும்பம் இப்படி பிள்ளைய வளர்த்துருக்கு. சரியா? அதுக்காக அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி சாதி வெறி பிடித்தவர்கள் அப்படின்னு நீங்களாக கருதி கொள்வது அந்த சமூகத்தின் குணம் என்று இதை பொதுமைப்படுத்துவதாகாத. மொத்த பேரும் அப்படி இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் அதை காரணமாக வைத்து ஒரு அநியாயத்தை, ஒரு சாதி வெறியை
நியாயப்படுத்துவது போல நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் உங்களை எதில் சேர்த்துக் கொள்வது? இந்த கட்சிகள் எல்லாம் இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் இதுக்கு தான் நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன நடந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்த்தீர்கள் என்றால் சலங்க கட்டி ஆட்டும் திமுக. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா ஐயோ இப்படி ஆடுவாங்க. இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு இப்படி ஆடுனாங்க, அஜித்குமாருக்கு சத்தம் போடாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு சமூக அவமானம். நம்ம எல்லாருக்கும் அவமானம். படிச்சுட்டு பேண்ட் சட்டை போட்டு சுற்றுறோன்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கே அசிங்கம். இது எல்லாரும் சேர்ந்து கண்டிக்கணும். மனுஷனாக இருக்கிறவன் அத்தனை பேரும் இதை கண்டிக்கணும். அவ்வளோதான். இப்படி எல்லாரும் சேர்ந்து கண்டிச்சாதான் இப்படி ஒரு எண்ணம் இருப்பவர்கள் கூட ஐயையோ சமூகம் இதை பொது சமூகம் இதுக்கு ஒத்துக்கல் என்ற அந்த அருவருப்பு அவர்களுக்கு வர வேண்டும். இந்த நேரத்தில் இந்த அரசு கொண்டு வந்த நீதிபதி திரு சந்துரு அவர்களின் இந்த அறிக்கையை நாம் பார்க்க வேண்டும். நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவர் இதுக்கு பிறகுதான் நினைக்கிறேன், நாங்குநேரியில் இந்த பள்ளி மாணவர்கள் மீது நடந்த அந்த தாக்குதலுக்கு ஒட்டி இந்த சாதி கண்ணோட்டத்தை மாற்றுவதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீதிபதி திரு சந்துரு அவர்கள் தலைமையில் 23 ஆகஸ்ட் 2023 2 வருஷம் ஆக போகுது, அடுத்த மாதம் வந்துச்சுன்னா 23 ஆகஸ்ட் 2023 அன்று பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டியை போடுறாங்க. அந்த சந்துரு கிட்டத்தட்ட 480 பக்கம் அந்த அறிக்கை. இன்னைக்கு வரைக்கும் இந்த அறிக்கையை சட்டப்பேரவையில் திமுக அரசு, சமூக நீதி அரசு வைக்கவில்லை. இந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய இந்த ஆதி திராவிடர் நலப்பள்ளி, கள்ளர் சீர்மரபினர் பள்ளின்ட்டு இருக்கிறதையெல்லாம் அந்த பெயரை மாற்றணும், அரசு பள்ளிகள் என்று பெயரை மாற்ற வேண்டும். ஊருக்கு விஜிலன்ஸ் கமிட்டி உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சாதிய வன்முறைகளை, சாதிய போக்கு கொண்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று காவல்துறையில் ஒரு உளவு பிரிவு ஒன்றை தனியாக ஏற்படுத்த வேண்டும். இதுபோல் பிரமாதமான சில பரிந்துரைகள் எல்லாம் நீதிபதி திரு சந்துரு அவர்களின் அறிக்கையை கொடுத்திருந்தது. அண்டு காமன் கிச்சன் ஏற்படுத்தணும். சின்ன வயசுலேருந்தே மாணவர்களுக்கு அந்த ஒரே இதில் சமைச்சு சாப்பிட்ற அந்த தன்மையை உருவாக்க வேண்டும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அறநெறி வகுப்புகள் என்று தனியாக எடுக்க வேண்டும். ஆசிரியர்கள் பிஎட் படிக்கிறாங்களா, வாத்தியார் படிப்புக்கு பிஎட் படிக்கிறாங்களா, பிஎட் எம்எட் படிக்கிறாங்களா, அதில் இந்த மாணவர்களை சாதி உணர்வுகளை எப்படி கையாள்வது என்பதை தனியாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இட் வாஸ் அ வெரி குட் ரிப்போர்ட். உள்ளபடியே சொல்லப்போனால் இதை பிஜேபி கண்டிச்சது சந்துரு அறிக்கை. என்ன காரணத்துக்காக கண்டிச்சாங்கன்னா, நீங்கள் இந்து மத அடையாளங்களை நீங்கள் தடுக்கிறீர்கள். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களது மத அடையாளங்களோடு பள்ளிக்கு வருகிறார்கள், கல்லூரிக்கு வருகிறார்கள், பெண்கள் புர்கா போட்டுட்டு வர்றாங்கல்ல, அப்போ நான் விபூதி வச்சுட்டு வரக்கூடாதா? நான் சாமி கயிறு கட்டின்னு வரக்கூடாதா? அப்போ இந்து மதத்துக்கு எதிரானவர் இந்த சந்துரு. இந்த அறிக்கை இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு அவங்க உருட்டினோடனே எதுக்கு போய் ஏற்கனவே இந்து ஓட்டு நமக்கு வரல, தூக்கி போடி அந்த குப்பையில் போடுத என்று போட்டு விட்டார்கள். நான் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி புதன்கிழமையா வெள்ளிக்கிழமை நீங்கள் சாதியை ஒழிச்சலான்னு நான் சொல்லலை. இன்றைக்கி தொடங்கினா ஒரு 10 வருஷம் கழித்து இதை குறைக்க முடியும். இன்றைக்கி அந்த அப்பா அம்மா அந்த உதவி ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய அவங்க தாய் தந்தையர்கள் அந்த பையனோட மனசில் இதை கொம்பு சீவி தான் அவனுக்கு மனசில் அக்கா கூட பேசுகிறவனை போய் வெட்டணுன்ற எண்ணம் வருது இல்லையா? அங்கே வீட்டில் இது என்னப்பா இதெல்லாம் ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டு சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா அவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த பேரண்ட்ஸே அவன் மைண்டில் இதை ஊட்டி வளர்க்குறாங்க. நம்ம எப்பேற்பட்ட சாதி என்று சொல்லி வளர்த்ததும் தான் இப்பேற்பட்ட சாதியை சேர்ந்த எங்கள் அக்காவுக்கிட்ட நீ பேசுறியாடா அப்படின்ட்டு போய் வெட்டுறான். ஸோ நாளைக்கே இது முடிந்து விடாது. ஆனால் அவங்க அப்பா அம்மாவே சாதி வெறியை ஊட்டினாலும் பள்ளியில் இதெல்லாம் தப்பு என்பதை அவன் தினந்தோறும் கேட்க அவன் வளர்ந்து இளைஞனாகிற சமயத்தில் அப்பா அம்மாவுக்கு அறிவில்லைன்ற முடிவுக்கு அவன் வரக்கூடும். அதை நோக்கிய முதல் படியை யாராவது ஒருத்தர் எடுத்து வைக்கணும். அதற்கான தொடக்கத்தை திமுக அரசு நல்லா செஞ்சிச்சு. இந்த கமிட்டி இருக்குது. இப்போவாவது இதை கையில் எடுப்பாங்களா? அப்போவே எடுக்கலைன்னா இப்போ சுத்தமாக எடுக்க மாட்டாங்க. நீதிபதி சந்துரு வழக்கமாக நீதிபதிகளை ஆணையங்களுக்கு நியமித்தால் ஒரு ஊதியம் அரசு கொடுக்கும். நீதிபதி சந்துரு இந்த கமிட்டிக்கு எனக்கு பணமே வேணான்னு சொல்லிட்டு போய் பண்ணுறாரு. ஒன்று, அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு அடிப்படையில் கம்யூனிஸ்ட்டு மிகவும் பிடித்த ஒரு விஷயன்றதுனால இதை செய்கிறாரு. இரண்டாவது, என்னை திமுக நிலைவத்துவான்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, நான் பணம் வாங்காமல் இந்த வேலையை செஞ்சு தரேன் என்று அவர் செய்து இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அது குப்பையில் போய் உறங்குகிறது என்றால். இதற்கு பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டுக்கு அளித்த ஒரு பேட்டியில் நீதிபதி சந்துரு, உங்களோட அறிக்கை குப்பைக்கு போச்சுன்றதுக்காக உங்களுக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்னா, எனக்கு கொடுத்த வேலை நான் செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு வகையில் இது ஏன் திருப்தி அளிக்கிறது என்றால், குறைந்தபட்சம் எங்கெங்கே தவறு நடக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை நான் ஆவணப்படுத்தி அரசிடம் அளித்து விட்டேன். நடவடிக்கை எடுப்பதும் எடுக்காததும் அரசின் விருப்பம்.
சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். இப்போது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே அப்படியான ஒரு நெருக்கடியை ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப்பே சேர்ந்து கொடுத்தாங்க. இதையே திமுக அரசுக்கு இவங்க கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இடித்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ திமுக அரசு இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் சீர்திருத்தம் பண்ணிட்டு போனால் நல்லது தானே சார்? நல்லது தான். நான் இப்போவே என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இந்த ஒரு ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக 10 நீதிபதிகள் களமிறங்கினார்களா? 9. சசிதரன் வரலன்ட்டார். 9 நீதிபதிகள் களமிறங்கினார்களா? ஒட்டுமொத்த சமூகமும் ஜிஆர் சுவாமிநாதன் என்ற ஒற்றை மனிதருக்கு எதிராக குதித்ததா? இப்போ நீதிபதி சந்துரு கமிட்டி அறிக்கைகளை செயல்படுத்துங்கள் என்று ஏன் இந்த சமூகம், இந்த ஈகோ சிஸ்டம் குதிக்கல? உங்களுக்கு நீங்கள் ஜிஆர் சுவாமிநாதன் மீது நீங்கள் சுமத்திய குற்றம் அவர் சாதி ரீதியாக செயல்படுகிறார்ன்றதுனால தான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்தீங்க. அப்போ இந்த கவினோட மர்டர் சாதி இல்லையா? அப்போ இந்த சாதி வெறிக்கும் எதிராக நீங்கள் களமிறங்கி இருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறீர்கள்? ஜிஆர் சுவாமிநாதன் மீது நீங்கள் சுமத்திய குற்றச்சாட்டு அவர் வன்முறையை கையாண்டார் என்று இல்லை, யாரோ ஒரு அவருக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் இல்லை அவர் சாதியை சேர்ந்த வழக்கறிஞருக்கு சாதகமாக நடந்துக்கிட்டாருன்றது நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. ஏப்பா இது கொலப்பா? இது எவ்வளவு தீவிரமான ஒரு விஷயம். நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டுக்கணுமா இல்லையா? ஹரி பரந்தாம, அந்த இதில் அந்த SS சுந்தர், இன்னும் ஒரு 10 ஜட்ஜு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நீதிபதி சந்துரு அறிக்கையை ஏன் இந்த அரசு செயல்படுத்தவில்லைன்றதை நீங்கள் இன்றைக்கி நேர்காணலாக கொடுத்துருக்க வேண்டாமா? நீதிபதி ஹரி பரந்தாமன் இந்த நேர்காணலாக வந்து பேட்டி கொடுத்துருக்கணுமா வேணாமா? இந்த திமுக ஈகோ சிஸ்டத்தில் இருக்கிற இந்த யூடியூபுகள் எல்லாம் இதை பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? இது நான் என்ன சொல்கிறேன், இது நம்ம எல்லாருக்கும் அசிங்கம்ன்றேன். நாம் வாழ்கிற ஒரு சமூகத்தில் ஒருத்தன் ஒரு சாதியில் பிறந்துடான்றதுக்காக பேசுனதுக்காக போய் வேலை பண்ணிக்கிட்டு போய் வெட்டுறானே. குறைஞ்சபட்சம் முன்னாடியாவது சொல்லுவாங்க ஏமாத்துறாங்க, படிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படியும் கிடையாது. நல்லா படிச்ச பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். 1 லட்சம் சம்பளம். 1.5 லட்சமா சார்? இன்னொன்று சார், இந்த வழக்கில் வந்துட்டு ஒரு இணையதளங்களில் வந்து ஒரு சுற்றிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படின்றது எனக்கு தெரியல. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண் வந்துட்டு அவன் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி மட்டும்தான் எனக்கு கால் பண்ணா, அவன் வந்துட்டு யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஆணவ கொலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக கூட அமையும்ல சார்? அதாவது அந்த பொண்ணு காதலிக்கல அப்படின்றது காதலிக்கல அப்படின்னு காதலிக்காமல் வெட்டினான்னா இன்னும் மோசம் இல்லையா? காதலிச்சு வெட்டினாலாவது ஆணவ கொலை, காதலிக்காமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுக்கெல்லாம் வெட்டுனா அது இன்னும் ஒஸ்ட்டு இல்லை சார். ஆணவ கொலை அப்படின்றதுக்கு வந்து தனி தண்டனை, இது வந்து கொலையில் முடிஞ்சிரும்ல சார்? ஆணவ கொலைக்கு தனி தண்டனை இல்லை. ஓகே சார். அதுக்கு தான் சட்டம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. ஏற்றணும்னு ஆணவ கொலையை தனியாக வகைப்படுத்தி செய்யணும்னு இன்றைக்கி நார்மல் IPC SC/ST ஆக்டில் தான் போட்டிருக்கு. ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டம் இல்லை. ஸோ அது நமக்கு அவசியம் இல்லாத விஷயன்றேன். காதலிச்சிருக்கலாம், காதலிக்காமையும் இருக்கலாம், எதுக்கு கூட்டின்னு போய் வெட்டுற நீ? அதுதான் சார். இப்போ ரஞ்சித் போன்றவர்கள்கிட்டலாம் வந்து இவங்க அவரும் சொல்கிறாரு, நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பாவம் பண்ணிட்டாரு. பாவம் பண்ணது அவர் மட்டும்தானா? எதற்காக சார் இந்த திமுக அரசு வந்துட்டு ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற தயங்குறாங்க? இந்த இடைநிலை சாதிகள் கொண்டது தான் இந்த திமுக கட்சி. இடைநிலை சாதிகளால் நடத்தப்படுவது தான் திமுக கட்சி. அண்ணா ஆரம்பித்த காலத்தில் இந்த கட்சி பேரே மோலியார் கட்சி. நீதி கட்சியோட வரலாறு, நீதி கட்சியில் அந்த காலத்தில் யார் தலைமை பொறுப்பில் இருந்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், பிராமணர்களின் ஆதிக்கத்தை எதிர்ப்பது ஒன்று தான் அவர்களது நோக்கம். பிராமணர்கள் அந்த இடத்துலேருந்து அகற்றிட்டு அங்கே போய் நம்ம உட்காந்துக்கணும், இதுதான் அவங்க நோக்கம். ஸோ அந்த காலத்தில் நீதி கட்சி தலைவராக இருந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைவாள், ரெட்டியார், முதலியார், செட்டியார், இப்படிப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள். அதோட நீட்சி தானே திமுக. ஸோ அந்தந்த ஊரில் இருக்கிற பண்ணையார்கள்லாம் மாவட்ட செயலர் ஆகிட்டாங்க. ஏன் வந்து இன்றைக்கி நான் பல முறை பேசிட்டேன், திருப்பி கேட்குறேன், 64 மாவட்டம் திமுகவில் 2 பேர் தான் தலித்து. சமூக நீதி தானே பேசுகிறீங்க? உங்கள் கட்சியில் முதல்ல சமூக நீதி கொடுக்க வேண்டியது தானே? இதற்காகத்தான் அரசியலமைப்பு சாசனத்தில் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கி உள்ளாட்சி அமைப்புகளில் ரிசர்வ் தொகுதின்னு சொல்கிறாங்களா? பாராளுமன்றங்கள், சட்டமன்றங்களில் ரிசர்வ் தொகுதி என்று இருக்கிறதா? அந்த ரிசர்வ் தொகுதிகள் என்பது இல்லாமல் போயிருந்தால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கும் செல்வார்கள் நினைக்கிறீங்களா நீங்கள்? அதுக்கு தான் கொண்டு வருது. ஸோ அது சட்டம், வேறு வழி இல்லை. பெரம்பலூரில் ரிசர்வ் தொகுதியாக இருந்த பெரம்பலூர் பொது தொகுதி ஆயிடுச்சுன்றதுக்காக தானே சொந்த ஊரை விட்டுட்டு, பிறந்த ஊரை விட்டுட்டு நீலகிரிக்கு விரட்டி விட்டீங்க. உண்டா இல்லையா? இவ்வளோ சமூக நீதி பேசுகிறீங்க. 50% எங்களோடதுல மாவட்ட செயலாளர் தலித்தியா? சொல்லுங்கள். 50% வேணாங்க, 20% வைக்க முடியுமா உங்களால்? திமுக கட்சியை பண்ணையார் கட்சி, அது ஆதிக்க சாதிகளின் கட்சி. இப்போது திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு தான் வந்து ரஞ்சித்லாம் சொல்கிறாரு. நாம தான் போட்டிருக்கோம், நாம தான் அவங்க கிட்ட கேட்க முடியும், எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லலைனாலும் கேட்கணும் மாலதி. அதான் அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க எல்லாருமே வந்து அமைதி ஆயிட்டாங்களே. இது அதாவது இதை ஒரு கோரிக்கை வச்சா கூட திமுகவுக்கு நெருக்கடி அப்படின்னு அவங்க மனநிலையெல்லாம் மாறிடுச்சு.
அதிமுக போராளிகளா இருந்தவங்களோடது. அதிமுக காலகட்டத்தில் போராளிகளாக இருந்தவர்கள் திமுக ஆட்சி வந்தவுடன் திமுகவுக்கு வெண்சாமரம் வீசுவது மட்டும்தான் நமது வேலை என்று மாறிவிட்டார்கள். அதுதான் உண்மை. பக்கத்து ஊரில் இதுதான் இப்போ ஒரு சிஎம்ஏ எடுத்துக்கங்களேன். சத்தீஸ்கரில் கன்னியாஸ்திரிகளுக்கு நடந்த இந்த கொடுமை என்று பேசுகிறார். ஏப்பா திருநெல்வேலியில் ஒன்று நடந்திருக்குது பண்ணால் ஒரு 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 நீங்கள் சீஃப் மினிஸ்டர்ன்றதை விட்டுருங்க. ஒரு சமூக நீதி பேசக்கூடிய கட்சியின் தலைவராக இந்த சாதி கண்ணோட்டத்தை கண்டிக்க வேண்டியது உங்களது கடமையா இல்லையா? அப்படி நீங்கள் கண்டிச்சிங்கன்னா உங்களோட ஸ்டேச்சர் எவ்வளோ உயரும்? மனதார வாழ்த்தலாம் இல்லையா? அது செய்ய மாட்டீங்களே. நம்ம நேற்று நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம், இந்த ஆணவ கொலைக்கு எதிராக வந்து முதலமைச்சர் எந்த விதமான ஒரு கருத்தையும் பதிவிடல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவங்க கட்சி சார்பாக வந்துட்டு அமைச்சர் கே நேரு அவர்கள் அப்புறம் எம்பி கனிமொழி அவர்களும் வந்து போய் சந்திச்சிருக்காங்க சார். இதில் என்னென்னா, எனக்கு உள்ளபடியே சொல்லிவிடுகிறேன், தாமதமாக சென்று ஆறுதல் அளித்தாலும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள், தாவேக கட்சியிலிருந்து இன்னும் கண்டனம் கூட வரவில்லை. தாவேக கட்சியை தவிர பெரும்பாலான கட்சிகள் ஆதரவு அளித்து விட்டன. நயினார் நாகேந்திரன் எல்லாம் அந்த பாதிக்கப்பட்டவரோட வீட்டுக்கே போயிட்டார். அண்டு கனிமொழி அவர்கள், கே நேரு, நேற்று வேறு ஒரு அமைச்சர் ஒருவர் சென்றிருந்தார் என்று நினைக்கிறேன். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பார்லிமெண்ட்டு செஷன் நடந்துகிட்ருக்கு. பார்லிமெண்ட்டு செஷன் நடக்கும்போது கனிமொழி நார்மலி ஷீல் பி இன் டெல்லி. வீக்கெண்டு தான் வருவாங்க. ஃப்ரைடே ஈவினிங் ஃப்ளைட்டு பிடிச்சி தான் தமிழகம் அவர்கள் வருவார்கள். இன்றைக்கி வியாழன், நேற்று புதன், நேற்று மாலையே வந்து உடனடியாக கிளம்பி அந்த வீட்டுக்கு செல்லுங்கள் என்று இங்கே கட்சியிலிருந்து அழைப்பு. என்ன காரணம் என்றால், இவர்கள் ஒன்றும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்கள் எல்லாம் கிடையாது, இவர்களே சாதியவாதிகள். ஆனால் தேர்தல் நேரம், நான் ஏற்கனவே சொன்னேன், தேவேந்திர குல வேளாளர் என்பது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சமூகம் அப்படின்ட்டு. தேர்தல் நேரத்தில் இவங்களை பகைச்சிக்கிட்டா எதுக்கு பிரச்சனை என்று தான் அவசரமாக. இன்னொன்று, கனிமொழி அந்த ஏரியாவுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இமேஜ் நன்றாக இருக்கிறது என்பதால் தான் திருமதி கனிமொழி அவர்களை மற்றும் அண்ணன் திரு நேரு அவர்களை அங்கே போய் பார்த்து ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம். இதுக்காக அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் கொடுக்குறதுன்றது உண்மையிலே வரவேற்கிறதுக்கு அந்த விஷயம் நல்ல விஷயம், நான் பாராட்டுறேன். ஆனால் ஆணவ சாதி கொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்றுகிறோம் என்று தேர்தலுக்கு முன்னால் வாய்க்கிழிய முழங்கினீர்களே, 4.5 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? உங்களுக்கு அதிகாரமே இல்லாத பல்கலைக்கழகங்களை ஆள வேண்டும் என்று நீங்கள் அலைகிறீர்களே, ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்றினீர்கள் என்றால் வரலாறுகளில் உங்கள் பெயர் பதிவு செய்யப்படும் அல்லவா? இவர் என்ன ஸ்டாலின் என்ன பெரிய கல்வியாளரா? இவர் இப்போ வேந்தரா உட்காந்து என்ன பண்ண போகிறார்? இவர் யூஜிசி ஆக்டில் உங்களுக்கு அதிகாரமே இல்லை, அது சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது. சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கிறதுல நீங்கள் லெஜிஸ்லேட் பண்ண முடியாதுன்ட்டு அரசியலமைப்பு சாசனம் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். அவசரமாக இதுக்கு ஒரு பில்லை போட்டு உங்கள் முதல்வரை வந்து வேந்தராகணுன்ட்டு ஆசைப்பட்டு அது ஏன் அவங்க ஆசைப்படுறாங்க சார்? அதில் என்ன லாபி? ஆளுநர்கிட்ட இருந்து கட்டுப்பாட்டை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், துணைவேந்தர்களை நியமிக்கலாம். இப்போது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கணும்னா ஆளுநருக்கு போனால் ஆளுநர் பார்த்துட்டு இருந்தால் இருந்தாலும் மோசமான ஆளாக இருக்காரு, இருந்தாலும் அப்ரூவ் பண்ண முடியாது, போ திருப்பி அனுப்புறாரு. ஒன்ட்ட என்ன கேட்குறது? நாங்களே பண்ணிக்கலாம். கட்சிக்காரனை பூரா ஆக்கலாம்ல. திமுக நிலைவைத்தவனுங்களா ஒவ்வொருவருக்கும் ஒரு பதவி கொடுத்துருக்கிறார்கள் அல்லவா? போய் ஒரு திரு சுப்பவீர பாண்டியன் அவர்களே ஒரு பெரியாரிஸ்டன்லாம் சொல்லுவாங்க. செட்டியார் மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருந்தார். அவரை சமூக நீதி பாதுகாப்பு குழுன்னு ஒரு குழுவை போட்டு அவர் அதில் ஒரு மெம்பரு. எவன்லாம் கட்சிக்காரன் அனுதாபி இருக்கிறானோ அவங்களெல்லாம் அழைத்து உனக்கு ஒரு பதவி, நீ ஒரு குழு. அதோட நீட்சி தான் இதெல்லாம். நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையான சமூக நீதி கட்சி என்று நானே வாழ்த்துவேன். ஆனால் உங்களுக்கு அந்த வாக்கு அரசியல், இடைநிலை சாதிகள் கோபித்துக் கொள்வார்கள். சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு, குறிப்பாக தலித்து குடும்பத்தில் சம்பந்தம் செய்தவர்களுக்கு, சாதி மறுப்புன்னா ஒரு தலித்து இளைஞனோ அல்லது தலித்து பெண்ணோ திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்று தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி அளித்தார்கள். அதுக்கு ஒரு உதவித்தொகை வேறு அறிவித்தார்கள். இந்த திருமணங்களுக்கு தோட்டவே இல்லை. அதை தெரியுமா? ஒஸ்ட் காஸ்டிஸ்ட் பார்ட்டி பாது. திமுகவில் மூத்த தலைவர்கள் அண்ணன் திருமாவளவனை வச்சுருந்தா மற்ற ஜாதி ஓட்டுலாம் வரமாட்டேங்குதுன்னு பேசியது எனக்கே தெரியும். ஒஸ்ட் காஸ்டிஸ்ட் பார்ட்டி இது. கேட்டால் பெரியார், சமூக நீதி, கட்ட பஞ்சாயத்து வேறு நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க சார். எதுக்கு கட்ட? இந்த ஆணவ கொலை. இதில் அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் பேர் காசி பாண்டியனா ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் பேர் வேறு வந்திருக்கிறது. அவர் வந்து இந்த பையனை கூப்பிட்டு வான் பண்ணி கை காலை உடச்சிருவேன்லாம். அதோட உண்மைத்தன்மை சரிபார்க்க வேண்டும். இப்போ தான் ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு. அவங்க அப்பாவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு சார். இருக்கும், அவர் சப் இன்ஸ்பெக்டர் சார், லாண்ட் அந்த பையன் வந்து இங்கே வந்த விஷயத்த இந்த கொலை பண்ணால அந்த பையன் கிட்ட சொன்னதே இந்த போலீஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க, அது தெரிந்திருக்கும் தெரியாமலும் இருக்கும், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குன்றேன். அவர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் ஆர்ம்டு ரிசர்வில் இருந்தாலும் அவரும் ஒரு உதவி ஆய்வாளர். அவரால் நேரடியாக போய் மிரட்ட முடியாது. அவர் ஆர்ம்டு போலீஸு.
ஸோ லோக்கல் லேண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவனை கூப்பிட்டு கொஞ்சம் வார்ன் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் சார் அந்த பையனோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் பார்த்தேன், ஒரே அருவாள் வச்சு அந்த மாதிரி தான் சார் அவனோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கான். இப்போ அந்த பையனோட அப்பா அம்மா வந்து படிக்காத ஃபேமிலி கிடையாது, அவங்க நல்லா படித்து அரசு அலுவலர்களாக இருக்காங்க. அப்போ கூப்பிட்டு அவனுக்கு இந்த அறநெறிகளை சொல்லி கொடுத்துருக்கணும்ல சார். இது அவங்க 2 பேரும் இன்ஸ்டாவை பார்க்கலன்னு கூட நான் ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கிறேன். பெரியவங்க இன்ஸ்டாவை பார்க்கல, உங்களுக்கு இன்ஸ்டா தெரியாது அப்படின்றதுனால அவங்க பார்க்கலன்ட்டு நான் வச்சுக்கிறேன், ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கிறேன். ஆனால் இது போல் சமூக வலைத்தளங்களை கண்காணிப்பதற்கென்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்துறையில் பிரிவு இருக்கிறதா இல்லையா? உளவு பிரிவோட வேலை என்ன? இங்கே இந்த அதிகாரிகளே இன்ஸ்டா பைத்தியமாக இருந்தாங்கன்னா இல்லை சார், இன்னொன்று அவங்களே வந்து அரசு அதிகாரிகள் தான் அப்படின்றதுனால யாரோ ஒருத்தர் பார்த்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும்ல சார். சொல்லியிருக்க வேண்டும், உளவுத்துறையே கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கணுன்றேன். தூக்கி உள்ள வச்சிருவோம், பையன்கிட்ட சொல்லி எல்லா ஃபோட்டோவும் டெலிட் பண்ண சொல்லி எஃப்ஐஆர் போட்டு விட்டுருவோன்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்குமா? இப்போ சார் அந்த பையனோட வாழ்க்கையும் போச்சு சார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நிறைய மெடல்ஸ் வாங்கினான்னு கூட ஃபோட்டோஸ் வந்திருக்கு. இப்போ ஜாமீனில் கூட வர முடியாது இல்லை சார் அந்த பையனால? கிடைக்காது. இது போன்ற ஆணவ கொலைகளுக்கு ஜாமீன் கிடைக்காது. இந்த வழக்கமாக வந்து இந்த அண்ணா பிறந்த நாள் இது போன்ற தினங்களில் அந்த ஆயுள் தண்டனை பெற்றவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்வார்கள் அல்லவா, 14-15 வருஷம் கழிச்சு. இந்த வழக்குக்கு அது பொருந்தாது. SC/ST ஆக்டில் கன்விக்ஷன் ஆச்சுன்னா இது கிடையாது, வாழ்நாள் தான், எந்த தளர்வும் கிடையாது. நீங்கள் லைஃப் போச்சு. இப்போ அவங்க அப்பா அம்மா நினச்சிருப்பாங்களா போயிட்டு வந்து இதை மாதிரி கொலை பண்ணிட்டு வந்து அவன் வாழ்க்கையை முடக்கிக்கணும்னு அவங்க அப்பா அம்மா நினச்சிருப்பாங்கன்னு நான் நம்பலை. நானும் அப்படி நம்பல. ஆனால் நீங்கள் சாதி வெறியை தூண்டுனீங்கன்னா அது இதில் தான் போய் முடியும். அந்த இப்போ இந்த பையன் ஜெயிலுக்கு போயிருக்க பையன் சுர்ஜித், அந்த பையன் 40 வயசில் இப்படி சிந்திக்க மாட்டான், ஓகேவா? 20-22 வயசில் அந்த பையனுக்கு அந்த சாதி உணர்வு வன்முறையாகத்தான் அதை வெளிப்படுத்த தோன்றும். நீங்கள் அதுக்கு அடிப்படையிலேயே சாதி உணர்வை நீக்கணும். நீங்களே வீட்டுக்குள்ளே சாதி பெருமை பேசிக்கிட்டு இருந்ததுனால தான் இது நம்ம பண்ணுறது சரி என்ற எண்ணம் அந்த பையனுக்கு வந்திருக்கு. நான் கேட்குறேன், இந்த ரவுடி பசங்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுட்டு கேக் விட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி கத்தியை வச்சுட்டு கேக் விட்டுனா போலீஸ் உடனே தூக்கி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போதா? சப் இன்ஸ்பெக்டர் பையன் கத்தி அருவாளை வச்சுக்கிட்டு எல்லா ஃபோட்டோவும் பார்த்தா அருவாளை வச்சுக்கிட்டு சுற்றுறான் பாவன். ஆமாம், அதுதான் சார் எனக்கு ரொம்ப. இதை ஏன் காவல்துறை கண்காணிக்கலன்றதான் என்னோட கேள்வி. உளவுத்துறைக்கு இதுதானே வேலை, சமூக ஊடக கண்காணிப்பு பிரிவுன்ட்டு வச்சிருக்கிறாங்கல்ல எல்லா இடத்துலையும். இது ஏன் கண்காணிக்கல? இதையும் சேர்த்து தானே கண்காணிக்கணும். கூப்பிட்டு பாருங்கள், நான் உடனே அந்த பையனை வந்து எஃப்ஐஆர் போட்டு அவனை ஜெயிலில் போடணும்னு நான் சொல்லலை. கூப்பிட்டு பார்த்துட்டு ரவுடி பையலாக இருந்தால் தூக்கி போட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ கூப்பிட்டு பார்த்துட்டு யாருன்னு பார்த்தோன்னா சப் இன்ஸ்பெக்டர் பையனை கூப்பிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு, யோ வான் பண்ணியா பையனை டெலிட் பண்ண சொல்லு, தூக்கி உள்ளே வச்சு எஃப்ஐஆர் போட்டால் லைஃப் போயிடும் சொல்லு அவங்ககிட்ட. இதை ஏன் செய்யலை? ப்ராபப்ளி முன்னாடியே கூப்பிட்டு இந்த அருவா படம் போட்டதுக்கே அவனை வான் பண்ணியிருந்தா ப்ராபப்ளி இந்த கொலையை செய்யாமல் இருந்திருக்கலாம்ல. இன்றைக்கி கவின் செத்துட்டான், இவனுக்கு தான் தண்டனை. கவின் இறந்துட்டான், முடிஞ்சு போச்சு அந்த உயிர். இன்னும் எப்படியும் ஒரு 50 வருஷம் வாழ்வான்னு வச்சுங்க, 50 வருஷம் சிறையில் இருக்கணும்ப்பா. குண்டாஸ் வர போட்டு விட்டாங்களே சார். அது தற்காலிகம், தண்டனை ஆகிடும், ஆயுள் தான் இதுக்கு கொலைக்கு. இல்லை அது சொல்லலை, கிடைச்சாலும் கிடைக்கும். ஜாமீன் சொல்லிட்டு வெளியே வர முடியாது. ஜாமீனும் கிடைக்காது, பரவலே கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கிடக்க வேண்டியது தான். யோசிச்சு பாருங்கள், இன்னும் 40 வருஷம் நீங்கள் இந்த சிறையில் 4 செவத்துக்குள்ளே இருக்கணுன்றதை யோசிச்சு பாருங்கள். பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம், விட்டுற முடியுமா? போய் சிறையில் போய் பார்க்கணும், எவ்வளோ சிரமத்தை அனுபவிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு சைடு நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணுறது, இந்த பக்கம் பார்க்குறோம், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம். புருஷன் ஜெயிலு, பையன் ஜெயிலு, இந்த உதவியாளர் அந்த பெண்மணி யோசிச்சு பாருங்க, தாயை யோசிச்சு பாருங்கள். சார் இன்னொன்று சார், இந்த வழக்கில் ஏன் அவங்கள கைது பண்ணல? அது ரோல் இருக்கணும்ப்பா. நானும் கண்மூடித்தனமாக அவர்கள் 2 பேரையுமே கைது செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நான் சொல்லலை. இன்வெஸ்டிகேஷனில் ரோல் வரணும்ல, ஓகே சார், நாலேஜ் வேணும்ல. வீட்டில் சாதி பெருமை பேசியிருக்கலாம், அதுக்காக போய் வெட்டுறது, போய் நீ வெட்டுப்பான்னு 2 பேரும் சொல்லி போய் நீ வெட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னு நமக்கு எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? ஸோ ஏதோ அப்பாவுக்கு ரோல் இருக்குன்றதுனால பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக இவனை பெத்தாங்கன்றதுக்காக அவங்கள நீ இந்த கேஸில் மர்டர் கேஸில் அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ அதனால் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா they'll do itன்னு நான் நம்புகிறேன். இதில் ஸ்பேர் பண்ணணுன்ட்டு முயற்சி செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். நாம் விரும்புகிறோன்றதுக்காக அவங்க அம்மாவை தூக்கி உள்ள வைக்க முடியாதுல்ல. அவங்க அம்மா வெளியிலே இருக்கட்டும், இதை விட என்னப்பா தண்டனை? ஜெயிலுக்கு போகிறதா தண்டனை? வெளியில் இருக்கிறது பெரிய தண்டனைப்பா. வெளில தலை காட்ட முடியுமா? தலை காட்டுறதெல்லாம் செகண்டரி சார். பையனோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்றது 2 குடும்பங்களுக்குமே இழப்பு சார். ஆமாம், இந்த சுர்ஜித்தா இருக்கட்டும் கவினா இருக்கட்டும் 2 குடும்பங்களுக்குமே அது இழப்பு தான். அதற்குத்தான் நான் சொல்கிறேன், இந்த நீதிபதி சந்துரு கமிட்டி போடுற இந்த கமிட்டியின் பரிந்துரைகளை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்றால் இன்றைக்கி தொடவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அது நான் ஏற்கனவே சொன்னேன். இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ரிப்போர்ட். இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உண்மையான திராவிட மாடல் அரசு என்று இதை சொல்லலாம், சமூக நீதி அரசு என்று இதை சொல்லலாம். ஆனால் தேர்தல் நேரம்ல தொடவே மாட்டாங்க, ஜாதி விட்டு போயிடும்ன்ட்டு.
யாராவது ஒரு கட்சி இதை கையில் எடுத்து இந்த தேவையான அடிப்படை திருத்தங்களை செய்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். இன்னொரு காரணம், இந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதோ அல்லது அது தொடர்பான தீவிரமான நடவடிக்கைகளை எடுப்பதையோ இவர்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய அந்த கொங்கு கட்சி விடாது. கொங்கு ஈஸ்வரன் என்ற ஒருவர் அங்கே இருக்கிறார் அல்லவா, அவங்க இந்த வள்ளி கும்மின்ட்டு கும்மி ஆட்டமா வள்ளி அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? அதில் வச்சுக்கிட்டு இந்த வள்ளி கும்மின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்கல்ல, அதில் அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவனை காதலிக்க மாட்டேன், திருமணம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும், தெரியுமா? அது பார்த்துருக்கேன் சார், நான் அதை சொல்ல. அதுக்கும் இப்போ இவங்க வேற சமூகம்னு நினைக்கிறேன். இது வேற சமூகம், அது வேற சமூகம். ஆனால் அடிப்படையில் 2 பேரோட சித்தாந்தமும் ஒன்று தானே. அந்த சமூகத்தில் மட்டும் தேவேந்திர குலங்களுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களா? காதலை ஏற்றுக்கிறாங்களா? அப்புறம் கேட்டால் அதான் சத்தியம் வாங்குறாங்க. இவங்க சத்தியம் வாங்குறாங்க, அவங்க வெட்டுறாங்க, அவ்வளோதான்.